யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்க? நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேங்க, நான் முதல் முறையாக ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நான் பிறகு சொல்கிறேன். ஆனாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி வடுமாங்காய் போட்டு வச்சுருக்கேன். ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாமரத்துக்கு கீழேயும் கொட்டி கிடக்கும். ஆனால் இது கடையிலையும் விற்கிறாங்க. ஆனால் மாமரத்துக்கு கீழே கொட்டி கிடக்கிற இந்த மாங்காவை இவ்வளோ நாள் இப்படி நம்ம ஊறுகாய் போட்டு வச்சு சாப்பிடணும் அப்படின்றது தெரியாமல் போச்சு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேங்க. மாங்காய் எடுத்துகிட்டு இன்றைக்கி நல்லா அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்த பிறகு துணி வச்சு துடைச்சி ஒரு மண் சட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு மண் சட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போடலாம். நம்ம வீட்டில் கல்லுப்பு இன்றைக்கி இல்லை, தூளுப்பு தான் இருந்துச்சு. நான் தூளுப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கலக்கி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ இது ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பெரிய ஒட்டு மாங்காய் இருக்குது இல்லையா, அதாவது அதுவும் பொடிஸ் மாங்காய் தான். ஆனால் அந்த ஒட்டு மாங்காய் நல்லா அந்த கலர் மாறலை. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஒட்டு மாங்காய் கூட கலர் மாறிடுச்சு. இந்த மாங்காய் எப்படி தான் இருக்குது, உப்பில் ஊறினதுன்னு நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. ஏன்னா நம்ம முதல் முறையாக தானே நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முதல் முறையாக ட்ரை பண்ணாலும் இந்த உப்பில் ஊறின மாங்காய் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. பாருங்கள், எல்லா மாங்காய் பிஞ்சுமே கலர் மாறிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகை வறுத்து வச்சுப்போம். குழிக்கரண்டி அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். கடுகை வறுத்ததை மிக்சியில் அரைச்சி இந்த வடு மாங்காயில் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது 2 நாள் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்போம். ஃப்ரிட்ஜில் ஏன் நம்ம வைக்கிறோம்னா எப்படி இருக்குன்றது தெரியாது. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நாளாக வருங்க, வருஷத்துக்கு வர மாங்காய் பிஞ்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க வெளியில் வச்சுக்கலான்னு. என்னை பொறுத்த அளவுக்கு ஊறுகாய் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு பக்கம் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு வருஷம் என்னங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு வருஷம் இல்லை பல வருஷம் ஆனாலும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். நான் இப்போ நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னேன்லங்க, இப்போ எப்படி இருக்குன்றதை பிறகு சொல்கிறேன். அதாவது தயிர் சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்டு பார்க்கலாம். தயிர் சாப்பாட்டுக்கு தான் இந்த வடுமாங்காய் அப்படின்னு இல்லைங்க, நமக்கு வாய் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுனாலும் இந்த ஊறுகாய் வச்சு சுடுகஞ்சோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி தான் முதல் முறை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.